ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எவ்வளோ பேருக்கு சிவாஜி கணேசனை தெரியும்னு தெரில. பட் எனக்கு பர்சனலாக சிவாஜி கணேசன் அப்படின்றவர் 80ஸோட ஒரு ஃபேவரட் ஆக்டர். என்னை பொறுத்த வரையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 90ஸ்னால் ஆக்ஷன் கிங்கு அப்படி அந்த இதில் ஓல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எனக்கு சிவாஜி பிடிக்கும். சிவாஜி கணேசன் சாரை ரொம்பவே பிடிக்கும். அவரோட ஃபஸ்ட்டு படம் தான் பராசக்தி. ஆக்சுவலி அந்த ஒரு படத்தில் இருந்த ஒரு சீன் கோட் சீன் அப்படின்ற ஒரு இதை எனக்கு காம்படிஷனில் இந்த டைலாக்கை நீங்கள் பேசணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ப்ராக்டிஸ் பண்ணோடனே எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் நான் என்னோடய எல்டர்ஸ் கிட்டலாம் விசாரிக்கும் போது அப்புறம் தான் சொன்னாங்க, அவங்க இந்த மாதிரி பராசக்தி படத்தில் இருக்கிற மொத்த கதையுமே அந்த 5 நிமிஷம் சீனில் காட்டிடுவாங்க. ஸோ அந்த நீ படத்தை ஃபுல்லாக பார்க்க தேவையில்லை, அந்த கடைசி 5 நிமிஷம் போதும். இது சிவாஜி கணேசனோட படம். சார் சிவாஜி கணேசனோட படத்தை செம்ம ஹிட்டு. அதுவும் இந்த கடைசி 5 நிமிஷம் வக்கீலை கூட பேச விடாமல் அவர் பேசுவார். அதெல்லாம் பர்சனலி ஃபேவரட். அந்த காம்படிஷன் போகலன்னா என்னால் இதெல்லாம் கற்றுக்கவே முடியாது. அதை தான் உங்ககிட்ட அந்த டயலாக்கை ஷேர் பண்ணிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இந்த வீடியோ தான். என்ஜாய் பண்ணுங்கள். நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆகவே இவ்வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடு நான் புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன்தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவரின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல்வேஷமாகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன். அதை போல என்னை குற்றவாளி என்கிறார்களே, இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையில் சிறிது பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டாறுகள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். தென்றலை தீண்டியதில்லை, நான் தீயை தாண்டி இருக்கிறேன். பாட்டொலிக்கும் குயிலிசை இல்லை என் பாதையில், படமெடுத்தாடும் பாம்புகள் எழுந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதில்லை, நான் தீயை தாண்டி இருக்கிறேன். கேளுங்கள் என் கதையை. திருப்பி எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்திற்கு நான் என்ன விதிவிலக்கா? ரங்கூன் அது என் உயிரை வளர்த்தது, உயர்ந்தவனாக்கியது. திருமண கோலத்தில் இருக்கும் என் தங்கையை காண வந்தேன். மோசடி வழக்கில் ஈடுபட்டு குற்றவாளி கூண்டிலே உங்கள் முன்னால் நிற்கிறாளே, இதோ இந்த ஜாலக்காரி ஜாலி. இவள் வலையில் விழுந்தவர்களில் நானும் ஒருவன். படப்பெட்டியை பறிகொடுத்தேன், பசியால் திரிந்தேன், மெலிந்தேன், கடைசியில் பைத்தியமாக மாறினேன். காண வந்த தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமாக, ஆம் கைம்பெண்ணாக. தங்கையின் பெயரோ கல்யாணி. மங்களமான பெயர், ஆனால் கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை. செழித்து வாழ்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது. கையிலே பிள்ளை, கண்களிலே நீர். கல்யாணி அலைந்தால், கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணிக்கு கருணை காட்டினார்கள் பலர். அவர்களிலே காளையர் சிலர் கைமாறாக அவள் காதலை கேட்டனர். கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டு கைதியாக நிற்கிறானே, இதோ இந்த கொடியவன் வேணு. இவன் பகட்டால் மயக்க முயன்றான் என் தங்கை. நான் மட்டும் தடுத்துராவிட்டால் என் தங்கை அப்போதைய தற்கொலை செய்து கொண்டிருப்பாள். கடவுள் பக்தர்களும் கல்யாணிக்கு கருணை காட்ட முன்வந்தனர். பிரதிபாகரமாக அவள் கடைக்கண் பார்வையை கேட்டு. அது தலையானவன் இந்த பூசாரி கல்யாணின் கற்பை காணிக்கையாக கேட்டிருக்கிறான். பராசக்தியின் பெயரால், உலக மாதாவின் பெயரால். கல்யாணி உலகத்தில் புழுவாக துடித்தபடியாத உயிரோடு இருந்திருப்பாள். அவளை தற்கொலை செய்ய தூண்டியது இந்த பூசாரி தான். இரக்கமற்ற இந்த உலகத்தில் அவள் குழந்தை அவள் விட்டு செல்ல விரும்பவில்லை. ஆதரவற்ற அந்த குழந்தை துடித்து சாவதை அவள் பார்க்க விரும்பவில்லை. அவளை கொன்று விட்டாள். விருப்பமானவர்களை கொள்வது விந்தை அல்ல. உலக உத்தமர் காந்தி, ஹைம்சா மூர்த்தி, ஜீவகாருண்ய சீலர் அவரே நோயால் துடித்து கொண்டிருந்த கன்றுக்குட்டியை கொன்றுவிடச் சொல்லியிருக்கிறார். அது கஷ்டப்படுவதை காண சகிக்காமல் இதே முறையை தான் கையாண்டிருக்கிறாள் கல்யாணி. இது எப்படி குற்றமாகும்?
வெளிநாட்டிலிருந்து திரும்பி ஒரு தமிழனுக்கு வாழ வழி இல்லை. தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு பெண்ணிற்கு வாழ்வதற்கு தக்க பாதுகாப்பு இல்லை. ஆனால் என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தாள். கோடீஸ்வரன் வீட்டு பள்ளி அறையிலே ஒரு நாள், மானத்தை விலை கூறியிருந்தால் மாணிகவாசியின் மடியிலே ஒரு நாள், இப்படி ஓட்டியிருக்கலாம் நாட்களை. இதைத்தானா இந்த நீதிமன்றம் விரும்புகிறது? பகட்டி என் தங்கையை மிரட்டியது. பயந்து ஓடினாள். பணம் என் தங்கையை துரத்தியது. மீண்டும் ஓடினாள். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது. ஓடினாள் ஓடினாள், வாழ்வின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும் என்று சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா என் கல்யாணியை? குற்றவாளி யார் வழக்கிற்கோ வக்கீலாக மாறுகிறான். இது வக்கீலோட டைலாக். ஓகே, யார் வழக்கிற்கும் இல்லை, அதுவும் என் வழக்கு தான், என் தங்கையின் வழக்கு. தங்கையின் மானத்தை அழிக்க எண்ணிய மாப்பாவிற்கு புத்தி புகட்ட அண்ணன் ஓடுவதில் என்ன தவறு இருக்கிறது? கல்யாணி தற்கொலை செய்ய முயன்றது ஒரு குற்றம், குழந்தையை கொன்றது ஒரு குற்றம், நான் பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம். இத்தனை குற்றங்களுக்கு காரணம் யார்? யார் யார் காரணம்? கல்யாணியை கஞ்சிக்கில்லாதவளாக வளைய விட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா, அல்லது விதியின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கும் வீணர்களின் குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை வளர விட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா, அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வர வைத்த வஞ்சர்களின் குற்றமா? கடவுள் பெயரால் காமலீலை நடத்தும் போலி பூசாரிகளை நாட்டில் நடமாட விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுளின் பெயரை சொல்லி காலட்சேபம் நடத்தும் கயவர்களின் குற்றமா? இந்த குற்றங்கள் களையப்படும் வரை குணசேகரனும் கல்யாணிகளும் குறைய போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கையை எட்ட எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம். ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே நான் சொல்ல விடலை. பிகாஸ் எனக்கு லிமிட் கொடுத்துட்டாங்க 25 லைன்ஸுன்னு. இதில் நடுவில் என்னை கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, காம்படிஷன் வேறு. ஸோ நான் 10 லைன்ஸ் கிட்ட தான் சொல்லியிருப்பேன். அது இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல, வெளிநாட்டிலிருந்து திரும்பி ஒரு தமிழனுக்கு வாழ வழி இல்லை, அந்த மாதிரி. அதுலேருந்து குற்றவாளி யார் வழக்கிற்கோ வக்கீலாக அறைகிறான், அந்த வக்கீலோட டைலாக் வரையும் சொல்லியிருந்தேன். காம்படிஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு ப்ரைஸ் கிடைக்கல. பட் அதை நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு அடுத்த காம்படிஷனில் ப்ரைஸ் வாங்கிட்டேன். ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸாக நான் எடுத்துக்கிட்டேன். உங்கள் யாருக்காவது இந்த வீடியோ வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை ஃப்ரம் பருத்திபால்.